வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் வந்து சூப்பரான ஒரு பச்சரிசி ரேஷன் அரிசிங்க. அது வச்சு நம்ம ஒரு போண்டா சுட போகிறோம். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அரிசியை கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து 1 ஹவர் ஊறணும். ஊறின பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக இது அரைச்சிக்கணும். சரிங்களா? இதுவும் 2 உருளைக்கிழங்கும் வச்சு நம்ம போண்டா செய்ய போகிறோம். எவ்வளோ சாஃப்டான போண்டா, எவ்வளோ டேஸ்டியான போண்டான்னு பாருங்கள். அரிசி நல்லா ஊறிச்சு 1 ஹவர் ஊற வச்சுட்டுக்கிறேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஜாரில் போட்டேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நைஸாக தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, நைஸாக கெட்டியாக அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. சரிங்களா? தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். வெந்திருக்கு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே எடுத்து இதில் மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து நைஸாக அடித்து அது மாவில் கலந்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இதில் போட்டேன். அரிசி மாவு, உருளைக்கிழங்கு. இப்போது கொஞ்சம் காஞ்ச மிளகா, நம்ம பச்சை மிளகாக்கு பதில் காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது போட்டுக்கலாம். வத்தல், சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா நறுக்கி வச்சுக்கிறேன், அதே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், மாவு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்க, ஆயில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஆயில் சூடாகினுக்குது. அப்புறம் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். என்ன பாருங்கள், மாவு இங்கே இருக்குது. அப்படியே எடுத்து ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக எவ்வளோ சைஸ் வேணும் இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெறும் ரேஷன் அரிசி வச்சு இந்த போண்டாவை போட்டோம். 2 உருளைக்கிழங்கு, ரேஷன் அரிசி 1 கப்பு ஊற வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மசிச்சுட்டு இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு, கொத்தமல்லி, காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வேறு வெங்காயம் கூட போடல. இதில் சூப்பராக வருது பாருங்கள். நல்லா திருப்பி போட்டு நம்ம இதை எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. போண்டா செம்மையாக வருதுங்க. பாருங்கள், எவ்வளோ குண்டாக வருது. சாப்பிட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெந்து வரட்டும். கலர் வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்காது. நல்லா கலர் வந்துடும். அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம். 1 கப்பு பச்சரிசி இருந்தால் போதும். ரேஷன் அரிசி எப்படியோ போடுறாங்க கடையில், சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வைங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு போடுங்க. அவ்வளோதாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த போண்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே பாருங்கள் மொறுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்துருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. டீ டைமுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கு இது பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.